ஓகே டீம் மெம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் மீடியா பூஸ்டர் அப்படிங்கிற இந்த டாஸ்க்கை நாம் எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தது தான். ரைட், லிமிட் எவ்வளோ, பே அவுட் எவ்வளோ, ரைட், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் வீடியோ பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ரைட், அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், வித்தவுட் ஸ்கிப்பிங். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் பே அவுட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. ரைட், அதே மாதிரி அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே உங்களுடைய டிசிஷன் தான். எதுவும் கண்டிஷன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஜஸ்ட் வியூஸ் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க போடக்கூடிய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், அது ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் சேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். ரைட், நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, யூடியூப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. வீடியோ டைட்டில் நம்ம கொடுத்துருப்போம், அந்த டைட்டிலை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா செலக்ட் த கரெக்ட் வீடியோ. சர்ச் பண்ணி டைட்டில் சர்ச் பண்ணி கரெக்டான வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். சாம்பிள் இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், அது எல்லா கண்டென்ட் ஷேரிங்கில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த வீடியோவை, கரெக்டான வீடியோவை எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வித்தவுட் ஸ்கிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். அங்கேயே நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணியதும் முடித்ததும் இங்கே வந்துட்டு டாஸ்க் சப்மிஷன் பேஜில் அதை சப்மிட் பண்ண போகிறோம். ரைட், இதுதான் நம்ம பண்ண போகிற ஒர்க்கு. ஓகே, நம்ம ஐயா ஏபிஜே டாஸ்க் சப்மிஷன் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்கிற கண்டிஷன் தான். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ரைட், நெக்ஸ்ட்டு சர்ச் வீடியோ டைட்டில். நம்ம இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணியும் சர்ச் பண்ணலாம், டைட்டில், வீடியோட டைட்டில். அப்படி இல்லைனா சேனல் நேம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, சேனல் லோகோ கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்குங்க. சேனலோட லோகோ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, சேனலோடைய நேம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ரைட், ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ. இந்த டாஸ்கில் நமக்கு பார்க்க வேண்டிய வீடியோ என்ன, இதுதான். ஸோ அந்த வீடியோட தம்ப்நெயில் இங்கே தெரியுது. ஸோ டைட்டில் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக கிளியராகவே தெரியுது. ஸோ அந்த வீடியோ, இந்த வீடியோ தான் நம்ம போய் யூடியூப்பில் தேடி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சேனல் நேமை காப்பி பண்ணிங்க. ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சர்ச் பாக்ஸில் அந்த சேனல் நேம் எடுத்து என்டர் அடிங்க. முடிஞ்சுதா? உங்களுக்கு இங்கே அந்த சேனல் நேம் நம்ம இங்கே லோகோவில் என்ன பார்த்தோமோ, ரைட், அது இங்கே காமிக்குது இல்லையா, இதுதான் அந்த சேனல். ஜஸ்ட் நம்ம அந்த சேனலை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் எங்கே இருக்குது அந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் நம்ம பர்டிகுலராக இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த வீடியோ, இது தான் இல்லையா நம்ம இங்கே பார்த்துருந்தோம். ஸோ அதே வீடியோ தான் இது. ஸோ அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான வீடியோவை சூஸ் பண்ணி அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டாஸ்க். என்ன பண்ண போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ரைட், நான் இப்போ ஃபுல்லாக பார்க்கலை. நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கு அது எவ்வளோ நேரம், அந்த வீடியோ எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஷேருன்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ஷேருன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்க. காப்பி லிங்க்னு ஒரு மொபைலில். ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிங்க. அவ்வளோதான். ரைட், முடிஞ்சதா? வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான். ஏன்னா எல்லா டாஸ்க்குமே மேனுவலாக நம்ம சைடில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பே அவுட் ஆட் ஆகிடும். பட் ஆனால் மேனுவலாகவும் உங்களுடைய டாஸ்க்கை வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
லிங்க்கை காப்பி பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தானே தவிர இது கண்டிப்பாக பண்ணணுன்றது எதுவும் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. இதை டாஸ்க் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ்க் சப்மிஷன் பேஜுக்குள்ளே வரும். இதில் மீடியா பூஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கோட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். எப்பயும் போல் உங்களுக்கு வெயிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெயிட்டிங் பேஜில் 1 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ மீடியா பூஸ்டர் டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அங்கே காப்பி பண்ண யூஆர்எல். ஸோ இது நான் ஆல்ரெடியே சொன்னது தான். கண்டென்ட் ஷேரிங்க்குமே கண்டினியூவாக பண்ணும்போது இந்த மாதிரி லிங்க் எல்லாம் உங்களுக்கு அங்கே காமிக்கும். மாற்றி அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. என்ன வீடியோ பார்க்க சொன்னோமோ, என்ன வீடியோ டாஸ்க் கொடுத்தோமோ அதை தான், அதோட வீடியோ யூஆர்எல் தான் இங்கே கொண்டு வந்து போடணும். ரைட். ஸோ காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம அங்கே காப்பி பண்ணதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டெமோ மட்டும்தான். சரிங்களா? அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகும். ரைட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ மீடியா பூஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த யூடியூப் சேனல் நேமை வச்சு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். கரெக்டான இந்த டைட்டில் இருக்கிற வீடியோவை சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாம்பிள் இமேஜஸ், லோகோ, தம்ப்நெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டோம். அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரியே அந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்துட்டு சப்மிட் பண்ணால் போதுமானது. அதை யூஆர்எல் காப்பி பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணால் போதுமானது. ஓகே, தேங்க்யூ.